இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. நம்ம போன எபிசோடில் பார்த்தோம், அவருக்கு ஒரு 100 ரூபாய் துப்பறியும் சாம்புக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த 100 ரூபாய் வந்தோடனே அவருக்கு ஒரே குஷி ஆயிட்டாரு. அதனால் அவர் என்ன வேலை செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன்ல, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு நாள் இவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்ருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தால வாசலில் பாம் 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 சத்தம். சரி எட்டி பார்க்குறாரு, அந்த மாங்குடி மகாராஜன் போனார்ல அவங்க வீட்டுக்கு, அந்த ஆள் வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சீக்கிரம் சாம்பு சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, என்ன இப்போ போய் குளிச்சிட்ருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு கேஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னோடனே வேக வேகமாக, நம்ம இவர் தான் ரொம்ப கேஸை கண்டுபிடிக்கணும் ஒரு ஆர்வத்தில் உடையவர் தானே இவர். அதனால் என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக போய் குளிச்சுட்டு கிடுகிடுன்னு வர்றாரு. பார்க்குறோம் முகமெல்லாம் எண்ணெய் வடியுது, அதெல்லாம் கண்டுக்கலை. குளிச்சுட்டு வேகமாக வராரு. அந்த காரில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது என்ன நீங்கள் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் இப்படியா எண்ணெயோடைய வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த கேஸோட விவரத்தெல்லாம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், அடையாறு சென்னையில் இருக்கு இல்லையா, அடையாத்தில் ஒரு சபாபதி செட்டியார் அப்படின்னு ஒருத்தர். அவர் பெரிய வைர வியாபாரி. அவர் 3வது மாடி கட்டுறாராம். 3வது மாடி கட்டும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அவர் கட்டிகிட்டே இருக்கும்போது அவங்க வீட்டில் உடனே இவர் சாம்பு கேட்குறாரு, என்ன திருடு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அதாவது இவர் இந்த வைர நகைகள் எல்லாமே அடகு பிடிப்பாராம். அடகு வைப்பாங்க இல்லையா அந்த நகை. இந்த கருணாபுரம் ஜமீன்தார்னு ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு ஜோடி வைர கம்மல் தோடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோடு அடகுக்கு வச்சுருந்துருக்காங்க. நான் அதை இப்போ அந்த அடகுக்கு வந்ததை மீட்டு போகிறதுக்காக இன்றைக்கி கேட்குறாரு. ஆனால் அது தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால் இப்போ அவருக்கு கட்டாயம் அந்த அடகு அந்த இது எங்கே போச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். யாராவது திருடன் தடிப்பான் அப்படின்றாரு. இல்லை, யாருமே திருடுறதுக்கு அங்கே வழியே இல்லை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாங்க, இந்த 3வது மாடி கட்டுறதுக்கு கொல்லத்துலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு 3வது மாடியில் கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால், அந்த செட்டியாரோட அப்பா. அவர் பாக்குவத்தில் போட்டுட்டு அந்த வாசல்லே தான் உட்காந்துட்ருப்பார். அவரை தாண்டி யாருமே போக முடியாது. 2வது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை தங்கவேலுன்னு, அந்த குட்டி பாப்பா. அந்த பாப்பா அங்கங்கே அலைஞ்சிட்டே இருப்பான் அவன். அதுக்கப்புறம் அவங்களுடைய குமாஸ்தா ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமயக்காரன், வேலைக்காரன். இவ்வளோ பேர் தான் அவங்க வீட்டு அம்மாக்கள், அவ்வளோதான். இது மீறி யாருமே போக முடியாது. அது எப்படியும் அந்த நகை போகவே முடியாது, சான்ஸே கிடையாது. இதுலேயும் அந்த செட்டியார் ரொம்ப கெட்டிக்காரர். என்ன பண்ணிட்டாரு, அந்த எப்படி போணுச்சு அப்படின்னோடனே, இல்லை அவர் அந்த நகையை வாங்கிட்டு அந்த பெட்டியோடு அங்கே வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் காணா போயிடுச்சு. இவர் நல்ல கெட்டிக்காரராக என்ன பண்ணிட்டாரு, கதவை இழுத்து மூடிட்டார். யாரும் போக முடியாமல் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அந்த கொத்தனாரையும் அரெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்க கையிலையும் இல்லை, அவங்களும் ரிமாண்டில் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. வேறு ஒரு கொத்தனாரை வச்சு வேலையும் முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரே மண்டை காய்ச்சலாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அதுவும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இந்த நகை கிடச்சே ஆகணும் அவருக்கு அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா பண்ண போகிறோன்னு இவருக்கு பயம் போச்சு. போனோடனே அந்த செட்டியார் சபாபதி செட்டியார் இந்த சத்தம், வண்டி சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வர்றார். வாங்க மகாராஜன், வாங்க வாங்க, ஆளை கூட்டிகிட்டு வரேன், நீங்களே எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடுறாரு. உடனே இவருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு சாம்புக்கு. நம்மளை பார்த்தா தெரில போல இருக்குன்னு. அப்போ உடனே சொல்கிறாரு, இவர் தான் அப்படின்னு. இவரா அப்படின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா இவர் தான் என்ன வழியுதே முகமெல்லாம். இல்லை நீங்கள் அவரை லேஸில் நினைக்காதீங்க, இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்கன்னு சொல்லலை. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அவநம்பிக்கையோடு கூட்டிகிட்டு போகிறார், உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். போனோன்னே அந்த குமாஸ்தா இருக்கார் இல்லையா, மேனேஜர், இவரை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு அவருக்கு வேண்டிய சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து அவருக்கு உட்கார வைக்கிறார். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார், என்னடா பண்ணலாம், இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுவோமா, ஏன்னா நாளைக்கு மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது, நமக்கு தெரியலன்னா நம்மளுடைய பேரை ரிப்பேர் ஆகிடும், ஏதோ ஒரே ஒரு இடம் ஏதோ எஸ்கேப் ஆகி வந்துட்டோம், இனிமேலும் நம்ம பேரை காப்பாற்றிக்கணும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு, சரி யாருக்கும் தெரியாமல் வெளில ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு வெளில ஓடி வராரு. அப்போ ஒருத்தர் மேலே மோதிக்கிறார். யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பாப்பா, இந்த பையன் தங்கவேலுன்னு ஒரு குழந்தை, அது குறுக்க நடுக்க ஓடிட்டுருக்கு. இந்த குழந்தைங்களுக்கே உரிய அந்த கேட்கும் இல்லையா, அது நீ தான் திருடனை பிடிக்க வந்தியா அப்படின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு.
நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா அப்படி. ஓ செய்கிறேன்னு. என்னோட பம்பரம் காணா போச்சு, அதை பிடிச்சி தெரியா, அதை எங்கேயா கண்டுபிடிச்சி தெரியா. ஓ தரேன்னடா தங்கம் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அப்போ தான் அவருக்கு அந்த குழந்தை ஏதோ இந்த வீட்டில் யாராவது ஒத்தராது நம்மளோட பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பம்பரத்தை பிடிச்சி தரேன், தேடித்தரேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அப்படின்னு. இந்த வீட்டில் வந்து நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் நீ செய்யணும். சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த குமாஸ்தா வரார். குமாஸ்தா வந்தோன்னே சொல்கிறார், என்ன இந்த பையன் சொல்கிறானா, என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறானா அப்படின்னாரு. ஆமாம், நீங்கள் மாடியில் போயெல்லாம் விளையாட விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, பொல்லாத பையன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவனை வெளியில் அனுப்பிடுறார். அவன் இந்த குமாஸ்தா கூட வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வரார். அந்த போலீஸ்காரர் பேசுகிறார். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் பேர் கோபாலன் அப்படின்னு பேர். இந்த போலீஸ்காரர் வர்றார். போலீஸ்காரர் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து, நீங்கள் தான் சொன்னாலா, நீங்கள் என்னென்ன கேஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னோடனே இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தானே ஆரம்பிக்கிறார் நம்ம ஆள், அதனால் இவர் ஒன்றும் சொல்ல முடியல. சரி மாங்குடி மகராஜன் சொன்னார், ஓகே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்யணும். உடனே இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னா நானும் பண்ணுறேன், உங்கள் ஹெல்ப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் பார்க்குறாங்க. 3வது மாடியில் இந்த சுவர்லாம் எடுத்திருக்காங்க, காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த மேலே எடுத்திருக்காங்க, கைப்பிடி சுவர் எடுத்திருக்காங்க. அதில் அங்கங்கே இந்த லைட் எரியும் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய இதாக வந்து டூம் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தா குண்டா லைட் எரியிற மாதிரி. இவர் என்ன பண்ணுறாரு, கலசம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலசம் மாதிரி சுற்றி ஒரு 6-7 கலசம் வச்சுருக்காங்க. இப்படி வச்சிட்டு இருந்தோடனே இவர் என்ன பண்ணார், எல்லாமே புதுசாக இருக்குது அப்படியே. இவங்க பார்த்துட்டே வந்து இவர் என்ன சொல்கிறாரு, இந்த எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சது அப்படின்னாரு. யார், இந்த போலீஸ்காரர். உங்களுக்கு என்னன்னு கேட்குறான். துப்பரியும் சாம்பு கேட்குறாரு, என்ன தெரிஞ்சதுன்னு. பொடி போடுவான்னு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த 10 நாளாக நானும் இருக்கேன், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியல. இவங்க என்னடானா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே சொல்லணுன்றாங்க, உங்களால் முடிஞ்சால் பாருங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் போயிடுறாரு. போனோடனே இந்த குட்டி பையன் ஓடி வரான். திரும்பவும் ஓடி வந்தானே அவன்கிட்ட கேட்குறாரு, இந்த வீட்டில் யாரெல்லாம் பொடி போடுவாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான் அந்த பையன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அந்த பையன் வரல. இந்த குமாஸ்தா வராரு, சாப்பாடு கொடுக்குறாரு. இவனுக்கா மண்டை காயுது, ஐயோ நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோமா இந்த இடத்துலன்ட்டு. எல்லா இடமும் போய் பார்க்குறான், ஒன்றுமே இவனால் கண்டுபிடிக்கவே முடியல சாம்புவால். அப்போ திரும்பி அந்த குட்டி பையன் ஓடி வரான். இந்த மாதிரி எங்கள் தாத்தா வந்து பொடி போடுறாங்க அப்படின்னோடனே இவனுக்கு சிரிப்பாக வந்துருச்சு. எங்கேயாவது போய் தாத்தாவை போய் நான் திருடன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். எங்கள் அப்பா கூட போடுறாரு, எங்கள் அப்பா கிட்ட கூட பொடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வந்து திருடினார்னு சொல்ல முடியுமா, என்னடா பண்ணுறன்னு யோசிக்கிறான். அப்போ இந்த குட்டி பையன் சொல்கிறான், இந்த போலீஸ்காரர் இருக்கார்ல, அவர் வந்து தூவி எங்கே பார்த்தாலும் பொடியை தூவிக்கிட்டே போயிட்டு உங்கள் ரூமை பார்த்து சிரிச்சிட்டு போனார் அப்படின்னோடனே இப்போ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த பொடி போட்டவர்னா நம்மளை வேணுன்னே மாட்டி விட்டுட்டு நம்மளை குழப்பி விட பார்க்குறாரு போலீஸ்காரர். நம்ம எங்கேயா பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இவருக்கு எவ்வளோ கெட்ட எண்ணம். நம்ம வந்து இவரை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபமாக மாடியில் போய், எங்கே இருக்காருன்னா மாடியில் இருக்கார், வேகமாக போகிறார், மாடிக்கு ஓடி போகிறார். போய் பார்க்குறாரு, ஒரு இடத்துலையுமே யாரை காணோம், இந்த போலீஸ்காரரை காணோம். அங்கேயும் எப்படி 3வது மாடியில் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 கால் பாய்ச்சலில் மேலே ஏறி வர்றாரு போலீஸ்காரர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாம்பு கொடுங்க, மரியாதையாக கொடுங்க, என்னட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. என்னது என்னட்ட கொடுத்துருங்களா, என்கிட்ட என்ன இருக்குது, கொடுங்கன்னு சொல்கிறேன்ல, என்னட்ட என்ன சார் இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது, மரியாதையாக கொடுங்க அப்படின்னோடனே இவர் பிடிக்க ஓடி வராரா. இவர் ஓடி போய் ஒரு கலசத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறார். அது அப்போ தான் கட்டின கலசம் போல இருக்குது. இவர் இறுக்கி பிடிக்கவும் அது நசுங்காத குறையாயிடுது. அதை இழுத்தோன்னே வந்துருச்சு, அவர் கையோடயே வந்துருச்சு. அப்படியே போய் பொத்துன்னு விழுந்துடுறாரு. யார் விழுந்துறாரு, நம்ம சாம்பு கீழே விழுந்துறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கலசத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு கலசத்தை பிடிச்சி இந்த போலீஸ்காரர் இழுக்கிற இந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த செட்டியார் கீழேருந்து ஓடி வந்து என்ன சத்தம்ன்ட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்தோன்னே ஒன்றும் இல்லைங்கன்னு, ஒழுங்காக சொல்லுங்கள் வைரக்கம்மல் எங்கன்னொன்னே, எனக்கு தெரியாது சார். உடனே இவர் கையில் இருக்கிற அந்த கலசத்தை தூக்கி டொப்புன்னு கீழே போடுறாரு. போட்டோன்னே பார்த்தா அதுலேருந்து அந்த வைரக்கம்மல் வந்து வெளியில் வருது. வந்தோடனே இவர் காதில் போய் சொல்கிறாரு, சார் நீங்கள் என்ன சார் என்னையை மாட்டி விட பார்க்குறீங்க அப்படின்னு இந்த சாம்பு சொன்னோன்னே, நீங்கள் தானே சார் அப்படின்னு இழுக்கிறாரு. இழுத்தோடனே எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு நடுங்கிட்டார், பயந்துட்டார். யார், சாம்பு போச்சு
நம்மளை பற்றி ஏதோ சொல்ல போகிறாரு, இவர் பேர் வாங்கிக்கிட்டு நம்மளை வந்து விட்டுற போகிறாரு. நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல, இருந்தாலும் இந்த பேர் வாங்குறது இவராக போகிறாரு, நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பழையபடி ஆக போகிறோம் அப்படின்னு இவருக்குள்ள புலம்பணும். இவருக்கு தலைவலி, செம்ம தலைவலி வந்துடுது. வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இந்த கோபாலன் சொல்கிற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க செட்டியாரே, இதை பாருங்கள் வைரக்கம்மல் நம்ம சாம்பு கண்டுபிடிச்சிட்டாரு. 10 நாளாக நான் இருந்தேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஒரே நாளில் வந்து பாருங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னோட இவருக்கு ஒன்றுமே புரியல. இவரால் புரிஞ்சாலும் ஒன்றும் சொல்கிற நிலைமையிலையும் நம்ம சாம்பு இல்லை. ஏன்னா அவருக்கு பயங்கர தலைவலி. சரி, இந்த குமாஸ்தாவை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீயாவது வாங்கி குடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு குமாஸ்தான்னு இழுக்கிறாரு. உடனே இவர் கோபாலன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க சாம்பு, அந்த குமாஸ்தாவை நாங்கள் அப்பயே அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே, என்னது அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செட்டியார்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு செட்டியார் கேட்குறாரு. அப்போ அந்த கோபாலன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த கொல்லத்துக்காரங்க தான் வந்து கொல்லத்துலேருந்து கூப்பிட்டு வந்தீங்களே இந்த கொத்தனார், அவங்க தான் வந்து திருடினது, உண்மையே அதுதான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிபட்டுட்டோன்னு தெரிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு கலசத்துக்குள்ளே அந்த வைரக்கம்மலை வச்சு பூசிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்தவனும் அதுக்கப்புறம் ஒரு 7-8 பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா கலசம், அந்த 7-8 கலசத்தில் எதில் ஒன்றில் இருக்குன்னு இப்போ யாருக்குமே தெரியல. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அதுலேருந்து எப்படியாவது அந்த வைரக்கம்மலை எடுக்கணுன்றதுக்காக குமாஸ்தாவை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. உனக்கு காசு தரோம், நீ எப்படியாவது எடுத்துக்கொடுன்னு சொன்னோன்னே, அதனால தான் அந்த குழந்தைய கூட மேலே விடாமல் ஒவ்வொரு கலசத்தையாக உடச்சி பார்த்துக்கிட்டே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கலசத்தை உடச்சி அந்த குமாஸ்தா பார்த்துட்டு வந்திருக்காரு. கடைசியில் கண்டுபிடிக்க முடியல. எதேச்சியாக நம்ம சாம்பு போய் உளுந்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இந்த செட்டியாருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. உடனே சொன்னார், அப்பா உங்களை நான் வரும்போது என்னமோன்னு நினச்சேன், நீங்கள் பலையாளாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ரூபாய் இல்லையா, அந்த 200 ரூபாயை கொடுத்தோன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல, இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த கோபாலன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே தன்னுடைய ஜீப்லேயே இவரை ஏற்றிக்கிட்டு வராரு. வரும்போது சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் சாம்பு, உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்னையே நீங்கள் காட்டி கொடுக்கல, நான் தான் அந்த இதெல்லாம் தூவி விட்டேன், மூக்குப்பொடியை தூவி விட்டேன்றதெல்லாம் நீங்கள் வெளியிலலாம் காமிக்காமல் என்னையை காப்பாற்றி விட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு, இனிமேல் நான் எதாக இருந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் வீட்டில் விட்டாங்களாம். இவருக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு அந்த குழந்தையாலையும் அது ஒரு குழந்தைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்தோன்னே இவர் நினைக்கிறார், குழந்தைக்கு நம்ம வந்து இது கொடுக்காம விட்டுட்டோமே, அந்த பம்பரத்தை கண்டுபிடிக்காமல், சரி போனால் போயிட்டு போகுது, ஒரு பம்பரத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருவோன்ட்டு மறுநாள் போய் அந்த குழந்தைக்கு பம்பரத்தை கொண்டு கொடுக்குறாரு. அந்த குழந்தை சொல்லுது, நீங்கள் போன மறு செகண்டே எனக்கு அந்த பம்பரம் கிடச்சிருச்சு அங்கிள், நீங்கள் பெரிய துப்பறிபவராமே, பார்த்தீங்களா, நீங்கள் வந்தோன்னே அந்த பம்பரம் பயந்துட்டு என்கிட்ட வந்துடுச்சு, இப்போ இன்னொரு பம்பரமும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். உடனே இவருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்து இவருக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா. இவன் வருவான், பிடிப்பான், உன்னை பிடிப்பான், உன் தாடை உடைய அடிப்பான், இவன் துப்பறிவாளன்.